இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ்மேன், அதுவும் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன், ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன் கமிங் ஃப்ரம் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட். அண்ட் அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு அவங்க ஃபேமிலியில் அந்த ஈகோ சிஸ்டம் இருக்காது. அதே சமயத்தில் அவங்களுக்கு இந்த அக்கௌண்டிங் நாலேஜ் வந்து ரொம்ப பேசிக். பெரிய பெரிய கம்பெனி சிஇஓஸ்லேருந்து அண்ட் சிடிஓஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே கூட இந்த நாலேஜ் தேவை. இதை வந்து அவங்க புரிஞ்சிக்காம ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய பிஸ்னஸை மேனேஜ் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? நிச்சயமா. இப்போ சப்போஸ் அப்படி எதுவுமே புரிஞ்சிக்காம மேனேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் போய் அவங்க மாட்டுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல இருக்கானே அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் கையில் காசு இருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபண்ட் நிறைய இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ எப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரியுதுன்னா, நாளைக்கு ஒரு வெண்டாருக்கு செட்டில் பண்ணணும், அவன் கேள்வி கேட்பான், கையில் பணம் காசு இல்லாத மட்டும் போதுதான் அக்கௌண்டன்ட் பத்தி கவலையே வருது. அக்கௌண்ட்ஸை பத்தி கவலைப்படுறாங்க. காசு, அதாவது பணப்புழக்கம் அதிகமா இருக்கும்போது அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது.